ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய்னிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பக்கோடா. மஷ்ரூமில் கிரேவி பண்ணியிருப்பீங்க, 65 பண்ணியிருக்கீங்க, பக்கோடா பண்ணி பார்த்துருப்பீங்களா? டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் தான், காலி ஆகிக்கிட்டே இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துப்போம். அதில் நான் மஷ்ரூமை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது மஷ்ரூம் தெரியும். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு பேக்கெட் மஷ்ரூம். ஒரு ஆனியனை இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பக்கோடாவுக்கு மெயின் ஃப்ளேவரே கருவேப்பிலை தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். நீங்கள் இதை தட்டி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. கடலை மாவு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துப்போம். அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், அதையும் நம்ம இதில் சேர்த்துப்போம். மைதா மாவு சேர்க்குறது தொட்டு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். கை வச்சு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு ஊற்றாதீங்க, ஏன்னா நம்ம மஷ்ரூம் வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும், அதுலேயே மோஸ்ட்லி பைண்ட் ஆகிடும். ஆகலைன்னா மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போயே உங்களுக்கு தெரியும் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். பக்கோடா மாதிரி நல்லா பிசைஞ்சிப்போம். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும், அப்புறம் நமக்கு பக்கோடா மாதிரி வராது, பஜ்ஜி மாதிரி வந்துடும். இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துப்போம், அதில் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம பக்கோடாவை போட்டுடலாம். இது டைரெக்டாக நம்ம எண்ணெயில் போடுறதுட்டு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. மாவை பிசைஞ்ச உடனேயே நீங்கள் பக்கோடா போட்டுருங்க, ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அது தண்ணி விட்டுரும். நல்லா திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். மஷ்ரூமோ ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணாலே போதும், நல்லா சூப்பராக கிறிஸ்பி ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்மளோட மஷ்ரூம் பக்கோடா செம்ம சூப்பராக ரெடி ஆகிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான நல்ல கிறிஸ்பியான மஷ்ரூம் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸ் எல்லாம் ஈவினிங் டைமில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டயத்தில் இது மாதிரிலாம் பண்ணி கொடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.